கூட்டணி குறித்து முடிவு செய்துவிட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் கைகாட்டி தேசிய நெடுஞ்சாலையில் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உரையாற்றிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எல்.கே. சுதீஷ், பிரேமலதா விஜயகாந்த் துணை முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் எனது ஆசை என கூறினார். கடலூர் மாவட்டம் என்றாலே இது கேப்டன் கோட்டை என்று நீங்கள் நிரூபித்தது. கேப்டன் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த மாவட்டம் கடலூர் மாவட்டம், விருதாச்சலம். வேற எந்த கட்சியிலாவது இது நடக்குமா? காசு கொடுக்கணும், 100 கொடுக்கணும், பீரு கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், வண்டி கொடுக்கணும், புடவை கொடுக்கணும், வேட்டி கொடுக்கணும். அத்தனையும் கொடுத்தா கூட எங்கேயுமே கூட்டம் வர்றதில்லை. ஆனா எதுவுமே கொடுக்காமல் கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு அந்த அன்புக்கு வந்தவர்களாகிய உங்களை நான் இருகரம் கூப்பி இந்த நேரத்துல வணங்குறேன். நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும், நாம யாரோட கூட்டணி வைக்கணும்னு உங்ககிட்ட பேசுவேன். நீங்க யார் விரல் காட்டுறீங்களோ அவங்களோட தான் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. தேமுதிக எங்கு கூட்டணி வைக்கிறதோ அவர்கள் தான் ஆட்சியில் அமர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். இன்னைக்கு அதுல கருத்து என்ன தெரியுமா? யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு. ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. அது ஏன் சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏன் அதை சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க கருத்து என்று ஒரு காலம் நம்ம கொடுத்திருந்தோம். அந்த காலத்துல அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் சொன்னதை உங்களிடம் சொல்கிறேன். இன்று வரை தமிழகத்தில எந்த கட்சியும் கூட்டணியை அறிவிக்கவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கலை. இவங்க தான் எங்க கூட்டணின்னு சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை தான் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு நான் யார பத்தியும் பயப்பட மாட்டேன், உங்களுக்கு தெரியும். நான் கேட்கறது இல்ல, எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் என் கடை கோடியில் இருக்கின்ற என் தொண்டர்களை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த மாநாடு மேடையில் நம்ம அறிவிக்கணுமா? 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 எனவே நாமும் தெளிவாக சிந்திச்சு டைம் எடுத்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். தெளிவா சிந்திச்சு ஒரு மகத்தான கூட்டணியை உங்கள் ஒப்புதலுடன் தான், உங்கள் ஒப்புதலுடன், எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேர் ஒப்புதலுடன் தான் நாம் அறிவிப்போம். ஆனா நாம் யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அவங்க தான் நிச்சயம் நம்மளுடைய கூட்டணியில இருப்பவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அது மட்டும் புரிஞ்சுக்க. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். அதனால நல்ல வழி நம்ம கேப்டன் நமக்கு காமிப்பார். அதனால உங்க எல்லாருக்குமே அண்ணி என்ன சொல்ல போறாங்க என்ற ஆவலோடு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உரை திருப்தியா இருக்கா? ஓகேவா? பொறுமையா முடிவெடுக்கலாமா? தை பிறந்தா வழி பிறக்குமா? வெற்றி ஒன்றுதான் நம் இலக்கு.
அவசரப்படுற கட்சி நம்ம கிடையாது. இனிமே